பள்ளி மாணவர்கள் மத்தியில் குறைந்து வரும் வாசிப்பு பழக்கத்தை அதிகரிப்பதோடு கதை சொல்லும் களத்தை உருவாக்கி மாணவர்களின் மொழி ஆற்றலை வெளிப்படுத்தும் நோக்கில் வாசிப்பை நேசிப்போம் திட்டம் அண்மையில் அறிமுகம் கண்டது. ஜலஞ்சராஸ் முன்னாள் தமிழ்ப்பள்ளி மாணவர் சங்கம் மற்றும் மலேசிய முன்னாள் தமிழ்ப்பள்ளி மாணவர் சங்கத்தின் கூட்டு முயற்சியில் அறிமுகம் செய்யப்பட்ட அத்திட்டம் மொழியாற்றல் கொண்ட சமுதாயத்தை உருவாக்க வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்திட்டத்தின் வாயிலாக 61 கதைகள் அடங்கிய நித்திரை கதைகள் எனும் சிறுகதை தொகுப்பு நூலும் வெளியீடு செய்யப்பட்டது. வினோதம், அசாத்தியம், கடல் தேவதை, நீர்வாழ் விலங்கு, காட்டு விலங்கு, செல்லப்பிராணி, குடும்பம் மற்றும் நண்பர்கள், அறிவியல், போட்டி விளையாட்டு மற்றும் நற்பண்புகள் என 10 கதை கருத்துக்களை கொண்டு 2 நூலாசிரியர்களின் கைவண்ணத்தில் இச்சிறுகதை தொகுப்பு நூல் மலர்ந்துள்ளது. குழந்தைகளுக்கு ஏற்ப கதைகளை எழுத வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டிருந்ததால் கதைகளை எழுதி நூல் வெளியீடு செய்வதற்கு சுமார் ஓராண்டு காலம் தேவைப்பட்டதாக அதன் நூலாசிரியர் முனைவர் கஸ்தூரி ராமலிங்கம் கூறினார். கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நுட்பத்தில் யோசித்து குழந்தைகளுக்கு ஏற்ப அந்த கதைகள் அமைய வேண்டும் அப்படின்ற பட்சத்தில் நிறைய ஆய்வுகள் செய்து தான் இந்த கதைகளை எழுதினோம். சில குழந்தைகளுடைய அவங்களுடைய எண்ணங்கள், பிறகு மற்றவர்களுடைய கருத்துகள், இதையும் கொண்டு இந்த கதைகளை நாங்கள் எழுதுகிறோம். இரவு தூங்குவதற்கு செல்லும் குழந்தைகள் நல்ல விஷயங்களை கேட்டறிந்தால் மட்டுமே அவர்கள் சிறந்த உறக்க நிலைக்கு செல்வதாக ஆய்வுகள் காட்டுவதாக மற்றொரு நூலாசிரியர் நிரோஷா கோபால் கிருஷ்ணன் கூறினார். அதோடு நூலை வாசிக்கும் மாணவர்களுக்கு மேலும் உற்சாகம் ஏற்படுத்தும் வகையில் கதைகளுக்கு ஏற்ற வண்ணமயமான படங்களையும் நூலில் இணைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். எல்லாமே மாணவர்களுக்கு நட்பண்புகளும் அவர்களுடைய மனதை அமைதிப்படுத்தி அவர்களை பல வண்ண படங்களை பார்த்து மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் உறங்க போகும் வகையிலான கதைகளை நாங்கள் இதில் இந்த நூல்களை கொடுத்துருக்குறோம். இதில் மாணவர்களுடைய கற்பனை ஆற்றலும் அவர்களுடைய நினைவாற்றல், கேட்கும் திறன், இது எல்லாமே மேம்படுத்துறதுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும் அப்படின்னு எழுத்தாளர்கள் எங்களுடைய ஆழமான நம்பிக்கை. இதனிடையே வாசிப்போம் நேசிப்போம் திட்டத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் நித்திரை கதைகள் எனும் சிறுகதை தொகுப்பு நூலை அனைத்து தமிழ் பள்ளிகளுக்கும் வழங்கும் முயற்சிகளிலும் மலேசிய முன்னாள் தமிழ் பள்ளி மாணவர் சங்கம் ஈடுபட்டு வருகின்றது. வாசிப்பை நேசிப்போம் என்ற இந்த கேம்பெயின் நாடு தழுவிய நம்ம கொண்டு போகணும். இதற்கு நாங்கள் யோசிச்சிருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னாக்க, நிச்சயமாக நம்ம நேஷன் வைட் தமிழ் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் ஆதரவு தெரிவிச்சாக்க இந்த திட்டமானது ரொம்ப சுலபமா மாணவர்களை போய் சென்று அடையும். எனவே இத்திட்டத்தில் பங்கேற்க அல்லது மேல் விவரங்களை தெரிந்து கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்ணில் தொடர்பு கொள்வதோடு டைமென்ஷன் புக் எனும் முகநூல் பக்கத்தையும் வலம் வரலாம்.